வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேரில் வந்து டெக்ஸ்சர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணி எடுத்துக்கோங்க. டீடாங்கிள் பண்ணி எடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லா ஹேரையும் வந்து கிராப் பண்ணி நீங்கள் வந்து யூபின் வச்சு பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து புல் பண்ணி செக்யூர் பண்ணுங்கள். என்னோட பேக் கோமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி பாருங்கள். நான் கார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். நான் பேக் கோமிங் வீடியோ வந்து நல்லா க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோஸ், ஹேர் ஸ்டைல் ப்ராடக்டோட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ பின்னாடி பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் ஸ்ப்ரே வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோல்டு கிடைக்கும். பஃப் வந்து லூஸாக இறங்கி விழாது. அதுதான் மெயின் திங் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி உங்களுக்கு 4 பாபி பின் பத்தலை நினச்சிங்கன்னா இன்னி பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை வந்து ஒரே சைஸில் வந்து நீங்கள் புல் பண்ணிவிட்டு யூபின் வச்சு செக்யூர் பண்ணி நல்ல ஹேர் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் வந்து கிடச்சிடும். நீங்கள் பேக் கோமிங் பண்ணி தான் வந்து பஃப் வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஹேர், அதாவது உங்கள் ஹேர் லைன் இருக்குல்லையா, அந்த ஹேரை மட்டும் பேக் கோமிங் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அப்புறம் தான் நம்ம டெக்ஸ்சர்ஸ் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மறக்காம அந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்காக நான் போட ரெடி. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஸ்ப்ரே வச்சு நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் வந்து என்ன ஸ்டைல் வேணாலும் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்சர்ஸ் தெரிஞ்சிடுச்சுனாலே எல்லா ஹேர் ஸ்டைல்லையுமே இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வந்து நான் நிறையவே போடுவேன். நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆக போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு ஆர்ட் மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். டம்மி ஹேரில் தான் ட்ரை பண்ணணும், இல்லை யார் கிடைக்கிறாங்களோ அவங்க பிடிச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நல்லா செட் பண்ணிவிட்டு அந்த யூபினை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அனுப்பலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் நியூ கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.